வணக்கம் கும்பராசி நண்பர்களே. வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி, தனாதிபதி. பணத்தை கொடுக்கறதுனுடைய வேலை அவருக்கு தான் இருக்குது. அவர் நல்லா இருக்குந்தா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கொடுப்பார். அவர் கெட்டு போகிற காலத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்காது. தை மாதம் வரைக்கும் அவர் கெட்டு போய் தான் இருந்தார், வக்ரகதியாக இருந்தார். அதனால் பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இப்போ மாசி மாதத்தில் அவர் வக்ரகதியில் இல்லை, விலகிட்டார், நேர்கதியில் தான் இருக்கார். அதனால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு காசு பணம் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கலாம். தொழில் சரியாக ஓடாமல் இருந்துச்சுன்னா தொழில்கள் நல்லா ஓடி நல்லா சம்பாதிக்கலாம். ஆக பொருளாதாரங்கிறது விருத்தி இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருக்கும், செல்வ செழிப்பு இருக்கும், கடன் காட்சிகள் எல்லாம் தீரும். கடன் அடைஞ்சு நம்ம நிம்மதி பெறதுக்கான ஒரு சந்தர்ப்பமெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்குங்க. பிறருடைய உதவிகள், ஒத்தாசைகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். இரண்டாவது இடத்துல ராகு இருக்குது. பொதுவாக இரண்டாவது இடத்துல ராகு இருந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. எப்போ பாரு யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சண்டை எதுக்கு வருதுன்னா குடும்பம் பிரியணும்னு இருக்குது, அதனால வருது. அப்போ கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சண்டை சச்சரவு வரதான் செய்யும். ஏன்னா கூட்டு குடும்பத்தில் இருக்க விடாது. அப்போ தனி குடித்தனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தனி குடித்தனம் போனால் நல்லா இருப்பீங்க, சண்டை சத்தம் அதெல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வீட்டை விட்டு போனால் தான் இப்போதைக்கு வருமானம் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணும், இந்த கணவன் மனைவிக்குள்ளே கூட பிரச்சனை பிரியணுங்கிறதுல ஏதாவது வேலைக்காக கூட வெளியூருக்கு நம்ம போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அப்படி யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் பொருளாதாரத்தில் சிரமம் இருக்காது, சிக்கல் இருக்காது, நல்லாயிருக்கும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும், நல்ல வறுமை இருக்காது, கஷ்டம் இருக்காது. அதே மாதிரி கடன் காட்சிகளும் இருக்காது. ஆனால் குடும்பத்தில் இருந்தோம்னா கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும், கொஞ்சம் கடன் காட்சி இருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் ஏப்ரல் வரைக்கும் தான். ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இரண்டாவது இடத்துல ராகு இருந்துச்சுன்னா மாணவர்களுக்கு தொந்தரவு தான். கல்வி கரெக்டாக வராது. அப்போ நம்ம படித்தாலும் படிக்க விடாது. ஏதாவது ஒரு வகையில் படித்தது மறந்துடும், ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கும். அதனால் மார்க்கு கூட குறையிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் கும்பராசிக்காரவங்களுக்கு. அதனால் இப்போ எல்லாம் பரீட்சை வரப்போகுது, முழு பரீட்சை வருது இல்லையா? அப்போ மாணவர்கள் நல்லா படிக்கணும். நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம்தான். அதனால் நம்ம ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. படித்ததுவே மறுபடி படிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இரண்டாவது இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா இரண்டாவது இடத்துல சுக்கிரன் இருந்தால் தாயாருனால காசு பணம் வரும், தந்தையினால் காசு பணம் வரும், அல்லது தாய் உறவினர்னால தந்தை உறவினர்னால பணவரவு ஏற்படும். செல்வம் செல்வாக்கியம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிரிஞ்ச சொந்த பந்தமெல்லாம் மீண்டும் இணையக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய உறவினர்கள் ரொம்ப நாளாக யாராவது பிரிஞ்சிருந்திருப்பாங்க. உங்கள் வீட்டாளுகளே கூட உங்களுக்கு எதிரியாக இருந்திருக்கலாம், பிரிஞ்சிருந்திருக்கலாம். அந்த பிரிஞ்சவங்கெல்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, வாய் பேசாதவங்களாம் வாய் பேசக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. ஐந்தாவது இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா 10ஆம் அதிபதி ஐந்தாவது இடத்துல இருக்கிறது நல்லது தான். ஐந்தாவது இடத்துல செவ்வாய் இருந்தால் உங்களுடைய குழந்தைகளோட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். அவங்களுக்கு நமக்கும் ஏதாவது கொஞ்சம் சண்டை சத்தம் வரும். அவங்களுக்கு ஏதாவது கோபப்படுற மாதிரியோ அல்லது வருத்தப்படுற மாதிரியோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அது நம்ம பக்கம் திரும்பி நம்மகிட்ட கூட அந்த கோபத்தை காட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மட்டும் வரலாம். வேறு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்னா குழந்தை பேர் வரும். ஒரு சிலர் கன்சீவ் ஆகாமல் இருந்தீங்கன்னா இப்போ கன்சீவ் ஆகிறதுக்குடைய அமைப்புகள் இருக்குங்க. சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி தான் 7வது இடத்தவே தான் பார்க்குறாரு. அது மிகப்பெரிய யோகம்தான், திருமண பாக்கியத்துக்கான யோகம். அது கடந்த காலத்தில் திருமணம் நடக்காமல் யாரெல்லாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணி நடக்க முடியாமல், அதாவது அந்த விஷயங்கள் நடக்காமல் நம்ம சிரமப்பட்டோமோ அவங்களுக்கெல்லாம் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய மாதம்தான் இது. அப்போ வரன்கள் தேடி வரும், வரன்கள் நிச்சயப்படுத்தப்படலாம், உறுதிப்படுத்தப்படலாம். சிலருக்கு திருமணமே நடந்து முடியக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்குது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல ஒற்றுமை, அந்யோன்யம் அதெல்லாம் ஏற்படுறதுக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த பிரிஞ்சு இருப்பாங்கள்ல கணவன் மனைவி, அவங்கெல்லாம் மறுபடியும் சேர்றதுக்குடைய அமைப்புகள் வரும். இப்போது அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த லவ் பண்ணக்கூடிய யோகங்கள்னு சொல்கிறோம்ல, அந்த யோகம் கூட ஒரு சிலருக்கு இருக்கும் இப்போ. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சளி இருமல் காய்ச்சல் வருதில்ல, அந்த மாதிரி ஏதாவது வரலாம், அல்லது இந்த சுளுக்கு பிடிப்புங்கிற மாதிரி வரலாம்.
சனி வேறு ராசியில் இருக்குது, அதனால் ஒரு சிலருக்கு இந்த முழங்கால் வலி முதுகு வலி எல்லாம் வருதில்ல, அந்த மாதிரி வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற போது ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலி அல்லது கண்ணு வலி அல்லது வைரஸ் காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது வரதுக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்க தான் செய்யுது. எது எப்படி இருந்தாலும் சரி, ஏழரை கூட நடக்க தான் செய்யுது. நடக்கட்டும், நடக்காமல் இருக்கும். ஏதாவது ஒரு கிரகத்தினால நமக்கு தொந்தரவு இருக்க தானே செய்யும். ஏன்னா ஏழரை சனினால தொந்தரவு இருக்கும். அது வந்து ரொம்ப வெகு காலம் அல்ல, குறிப்பிட்ட காலம், குறைந்த காலம்தான் இருக்குது. ஸோ மீண்டும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.